விஜயை ஆட்சி அமைக்க விடக்கூடாது. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி புதிய டீல். ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் எடப்பாடி. மொத்தமாக சிக்கிய விஜய். 108 சீட் பிடித்ததும் ஆட்சி அமைக்க முடியாத பரிதாபம். வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்தபடியாக அதே திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க தயாரானார்கள். அதற்காக திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை நடத்த கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தை இன்று கூட்டுவதாக அறிவித்திருந்தார். ஆனால் திமுக தரப்பு தங்களது எதிர்ப்பை காண்பித்துள்ளார்கள். இதன் காரணமாக இன்று நடைபெற இருந்த கூட்டத்தை ரத்து செய்வதாக நேற்று மாலை அறிவித்தார் திருமாவளவன். என்றாலும் நிரந்தரமாக கூட்டணி கட்சிகளை திமுகவினால் தடுத்து நிறுத்த முடியுமா என்பது சந்தேகம்தான். ஆட்சி அதிகாரத்தில் மு.க. ஸ்டாலின் பங்கு தராத நிலையில் விஜய் பங்கு பெறுவதால் அவர்கள் எல்லாம் இங்கு இருப்பதை விட பங்கு இருப்பது எவ்வளவு பேர் என்கிற எண்ணத்தில் வெளியேற தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் காங்கிரஸ் கட்சி உடனடியாக அதிரடி முடிவு எடுத்துவிட்டது. இதேபோல் பல முக்கியமான எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து அமைச்சராவதற்கு திட்டமிட்டார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பலர் ஒரு அணியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு தயாரானார்கள். இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமியை எட்டியதை அடுத்து உஷாராகிவிட்டார். அதன் காரணமாக நேற்று மாலை அதிமுகவில் அனைத்து எம்எல்ஏக்களையும் அழைத்து சென்னையில் கூட்டம் போட்டவர், அதையடுத்து அவர்களை புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு சொகுசு விடுதிக்கு கொண்டு சென்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக எம்எல்ஏக்கள் பிடிக்க வலைவீசி வருவதால் தங்களது கட்டுப்பாட்டை மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் மொத்தமாக தமிழக வெற்றிக் கழக பக்கம் சாய்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த அதிரடி நடவடிக்கைகளில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு ஏற்கனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்க முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே கூறி வந்தார். அவர் சொன்னது போலவே இப்போது எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் என்டிஏ கூட்டணியில் உள்ள எந்த கட்சியையும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க விட மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் அவசர செய்தி அனுப்பியுள்ளார். அதேபோன்று தமிழக ஆளுநர் அர்லேக்கர் விஜய்க்கு 48 மணி நேரம் கெடு வைத்துள்ளார். அதாவது 118 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு வாருங்கள், முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்று தெரிவித்து விட்டாராம். அதன் காரணமாகவே தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திமுகவும் காங்கிரஸை தடுத்து நிறுத்த முடியாத நிலையில் கூட்டணியில் உள்ள மற்ற சிறிய கட்சிகளை தற்போது தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக தங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை கைப்பற்ற முடியாமல் தமிழக வெற்றிக் கழகம் சிக்கியுள்ளது. 108 தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டதால் தங்களுக்கு தேவையான 11 எம்எல்ஏக்களை திமுக, அதிமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் மூலம் கைப்பற்றிவிடலாம் என்று நினைத்த தமிழக வெற்றிக் கழகம் தற்போது வசமாக சிக்கி இருக்கிறது. இந்த பரபரப்பான நேரத்தில் நேற்று தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், விஜயை ஆட்சி அமைக்கவே விடக்கூடாது என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியேறியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் காங்கிரஸ் கட்சியை போன்று தங்களது கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளோ அல்லது தங்களது எம்எல்ஏக்களோ தாவேகா பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த 2 கட்சிகளுமே தற்போது அவர்களுக்கு தடை போட்டு இருப்பதோடு அவர்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களை புதுச்சேரி அரியாங்குப்பம் சொகுசு விடுதியில் தங்க வைத்திருக்கும் நிலையில் திமுகவும் தங்களது எம்எல்ஏக்களை ஒரு முக்கிய விடுதியில் பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு திமுக, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மாறி மாறி போன் போட்டு அழைப்பு விடுப்பதோடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் அமைச்சர் பதவி தருவோம் என்று கூறி வருகிறார்களாம். இதனால் தான் தங்களது எம்எல்ஏக்களை அவர்கள் கைப்பற்றிவிடக் கூடாது என்பது மட்டுமின்றி விஜயை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடவே கூடாது என்பதற்காக தற்போது அதிமுகவும் திமுகவும் ஒரு புதிய திட்டத்தில் இறங்கியுள்ளார்களாம். அது என்னவென்றால், மு.க. ஸ்டாலின் தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆட்சி அமைக்க வைத்து அவர்களுக்கு திமுக வெளியிலிருந்து முழு ஆதரவு கொடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். அந்த 2 கட்சிகளின் எம்எல்ஏக்களும் சேர்ந்தால் அறுதி பெரும்பான்மையை விட கூடுதல் தொகுதிகள் வரும் என்பதனால் விஜய் நேற்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் அடுத்து எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநரை சந்தித்து தங்கள் தலைமையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போகிறாராம். அதாவது பீகாரில் எதிரும் புதிருமாக இருந்த லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் திடீரென்று கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள். அதேபோன்று இப்போது மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தற்போது கூட்டணி அமைக்க தயாராகி கொண்டு வருகிறார்கள். இது குறித்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை கூட நேற்று முடிவடைந்து விட்டதாம். மேலும் உயர்மட்ட தலைவர்களின் இடையிலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை தங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவில்லை என்றாலும் தங்களை வீழ்த்திய விஜயை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடவே கூடாது என்று தீவிரம் காட்டுகிறார்கள். எடப்பாடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் கூட விஜய் வந்துவிடக்கூடாது என்று தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக திரும்பியிருக்கிறது. முக்கியமாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றதும் இதற்கு ஒரு காரணம். அதனால்தான் தற்போது விஜயை பழிவாங்கும் அரசியலை 2 திராவிட கட்சிகளுமே கையில் எடுத்து விட்டார்களாம். இப்படி ஒரு செய்தி நேற்று இரவிலிருந்து பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் தங்களது எம்எல்ஏக்கள் முழுமையாக கட்டுப்படுவதற்கு முன்பாக தங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை தட்டி தூக்கிவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் திரும்பிய தமிழக வெற்றிக் கழகத்திடம் தாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் தனது மனைவி சௌமியாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் போட்டார் அன்புமணி. அதன் காரணமாகவே அதையடுத்து அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதை தமிழக வெற்றிக் கழகம் நிறுத்தியது. என்றாலும் தற்போது அதிமுக திமுக கட்சிகள் தங்களது எம்எல்ஏக்களுக்கு கேட் போட்டு விட்டதால் தற்போது அன்புமணியை விட்டாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வேறு வழி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் சௌமியா அன்புமணிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்றும் பனையூர் வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதோடு அன்புமணியை எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்தினாலும் அதற்கு அவர் உடன்படுவாரா? தனது மனைவிக்கு துணை முதலமைச்சர் பதவி தர தாவேகா முன்வரும்போது அந்த பக்கம் சாய்ந்து விடுவாரா என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். அந்த வகையில் 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து விஜயை வீழ்த்துமா, இல்லை அவர்களை மீறி விஜய் ஆட்சி அமைப்பாரா என்பது இன்னும் ஓரிரு தினங்களில் தெரிந்துவிடும். ஆனால் எடப்பாடி ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுப்பதாக வெளியான இந்த செய்தி குறித்து திமுக வட்டாரங்களில் விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்குவதற்கு ஒருபோதும் திமுக ஒத்துக்கொள்ளாது. அதற்கெல்லாம் துளி கூட வாய்ப்பே இல்லை. அதோடு அதிமுக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக எப்படி திமுக ஒத்துக்கொள்ளும்? இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு வதந்தியாகும். விஜய்க்கு ஆதரவு கொடுக்க கூடாது என்று வேண்டுமானால் தங்களது எம்எல்ஏக்களை அவர் தடுத்து நிறுத்துவார்கள். ஆனால் எடப்பாடியை முதலமைச்சராக ஒருபோதும் திமுக முன்வராது என்று அறிவாலய வட்டாரங்களில் உள்ள பல தலைவர்களும் திட்டவட்டமாக கூறுகிறார்கள். அந்த வகையில் இந்த அரசியல் பரபரப்பை பயன்படுத்தி யாரோ இப்படி ஒரு வதந்தியை கொளுத்தி போட்டு உள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.